தருமன் பகடையாட்டத்துல தோற்கடிக்கப்பட்டு பாண்டவர்கள் அடிமையானதோட சேர்த்து பாஞ்சாலியும் அடிமையாக்கப்பட்டா. அவளை துச்சாதனன் நிறைஞ்ச சபைக்கு இழுத்து வந்தான். துரியோதனன் மற்ற கௌரவர்களும் சகுனியும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. துருதராஷ்டிரனுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. பீஷ்மர், விதுரன் மற்றும் துரோணரோட பேச்ச யாரும் கேட்காததால அவங்க எல்லாம் சிலையா நின்னுட்டு இருந்தாங்க. அடிமைக்கு எதற்கு மேலாடைங்கிற கேள்வி அந்த சபையில எழுந்த போது பாஞ்சாலி பயந்து நடுங்கினா. இப்போதான் துச்சாதனன் பாஞ்சாலியோட ஆடையை பிடிச்சு இழுக்கிறான். திரௌபதி முதல்ல தன்னோட பலத்தை நம்புறா. ஆடைய விடாம கெட்டியா பிடிக்கிறா. ஆனா அவளால முடியல. ஒரு கையால பிடிச்சிட்டு ஒரு கைய தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறா. அப்பவும் ஆடை நடுவுது. ரெண்டு கையவும் தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறா. வஸ்திரம் வந்துகிட்டே இருக்கு. இழுத்த துச்சாதனன் மயங்கி விடுற அளவுக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷனை இவ்ளோ நாளா பேசின நம்ம மாடர்ன் சயின்ஸ் இப்பதான் யூனிவர்ஸ் கிட்ட லா ஆஃப் சரண்டர் ஆக சொல்லுது. ஆனா இத ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே மகாபாரதம் சொல்லிடுச்சு.